வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 8லேருந்து 10 மாதம் அந்த மாதிரி உள்ள ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண் குழந்தைக்கு ஃப்ராக் தைக்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு சாதாரண சிம்பிள் மாடலில் தைக்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை ஆல்ரெடி நான் கட் பண்ணிட்டேன். இதை வீடியோ எடுக்க முடியல, அதனால் உங்கள்கிட்ட அப்படியே காட்டுறேன் அளவு வச்சு. இப்போ இந்த ஃப்ராகோட ஃபுல் ஹைட் 18 இன்ச்சு. இதில் மேலே உள்ள ஹைட்டு மட்டும் 8 இன்ச்சு. இப்போ நான் அளவு வச்சுக்கிறேன். மேலே தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுட்டு 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 8 இன்ச்சு கீழே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல கோடு போட்டுக்கிறேன். அடுத்து இந்த பிரஸ்ட் அளவு 12 அப்படியே 2ஆக டிவைட் பண்ணால் 6. அதாவது மொத்த முழு சுற்றளவு 24. அதில் பாதி 12, 12ல் பாதி 6 இன்ச் வச்சுருக்கேங்க. எக்ஸ்ட்ரா 1 இன்ச் தையலுக்காக. உள் கழுத்து 1.25 இன்ச் வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தைன்றதுனால கழுத்து ரொம்ப அகலம் தேவையில்லை. முன் கழுத்து 3 இன்ச் வச்சுருக்கேன். அதே பின் கழுத்து 2 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டர் அளவு 2.25 இன்ச் வச்சுருக்கேன், தையலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. ஆம்கோல் உயரம் 5 இன்ச் வச்சுருக்கேன். 5 இன்ச்சு மேலே லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லைட்டாக அப்படி சரிவாக ஷோல்டர்கிட்ட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் ஹைட் 5 இன்ச் வச்சு ஆம்கோல் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த சைடில், இந்த ஆம்கோல் சைடு, இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ஏற்றி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஃப்ராக் சைடில் கொஞ்சம் அப்படி தொங்காமல் இருக்கும். அதனால் இப்படி ஏற்றி கட் பண்ணிக்கலாம். நமக்கு தையலோடு சேர்த்து இந்த ஹைட்டு போதும், அதனால் இதோட கட் பண்ணுறேன். இப்போ இது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே மேல் பார்ட் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வச்சு ஃப்ராகோட வெளி கிளாத்து கட் பண்ணலாம். இப்போது இதில் தான் ஃப்ராக் தைக்க போகிறேன். இப்போ இதை நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். என் பக்கம் பாருங்கள், இந்த சைடு மடிப்பு பாகம், இந்த சைடு ஓப்பன் பார்ட் ஓப்பன் இருக்குது. இப்போ இதில் 4 பீஸாக இருக்குது. அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்குமே சேர்த்து இதில் இருக்குது. இப்போ நான் இதை 4ஆக மடித்து போட்டதுனால இதை அப்படியே மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஆம்கோல்கிட்டெல்லாம் இந்த ஷேப்பில் வச்சு கரெக்டாக வெட்டாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டுறேன். ஏன்னா தைக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கழுத்தெல்லாம் வச்சு தைச்சிட்டு திருப்பும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கா, இது ஃப்ரண்ட் பீஸ்க்கு, இது பேக் பீஸ்க்கு கட் பண்ணியாச்சு. இப்போ கீழே உள்ள பார்ட்டு கட் பண்ணலாம். இப்போது ஃப்ராகோட மேல் உயரம் 8 இன்ச்சு சொன்னேன், கீழ் உயரம் 10 இன்ச்சு. ஏன்னா டோட்டல் ஹைட்டு 18 இன்ச்சு, அதில் மேல் உயரம் 8 இன்ச்சு. இப்போ இது கீழ் பார்ட்டை 2 பார்ட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸு, பேக்குக்கு ஒரு பீஸுன்னு சொல்லிட்டு இதில் 2 பீஸ் இருக்குது. பாருங்கள், 2 பீஸ் இருக்குது. அதை அப்படியே 4ஆக மடித்து வைக்கிறேன். அதே மாதிரி தான் இதுலேயும்
கீழே ஒரு பார்ட்டுக்கு இதுலேயும் 2 பீஸ் இருக்குது தனித்தனியாக, அதை 4ஆக மடித்து வச்சுருக்கேன். இப்போ இதோட உயரம் வந்து என்னென்னா, கீழே உள்ள பார்ட்டுக்கு மொத்தம் 10 இன்ச் வேணும். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 4ஆகவும், 2வது பார்ட்டு 6 இன்ச்சும், ஃபஸ்ட்டு பார்ட் 4 இன்ச்சுமாக பிரிச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட உயரம் 4 இன்ச்சுன்னா அதில் தையலுக்காக சேர்த்து ஒரு 1.5 இன்ச்சு, 5.5 இன்ச் வச்சுருக்கேன். ஏன்னா மேலேயும் மடித்து தைக்கணும், கீழேயும் நமக்கு தையலுக்கு போயிடும். இப்போ அதே மாதிரி கீழே உள்ள பார்ட்டில் 6 இன்ச்சு ஹைட்டுன்னா 7 இன்ச் வச்சுருக்கேன். ஏன்னா இதுலேயும் மேலே கொஞ்சம் மடிக்கிறதுக்கு தேவைப்படும், கீழே கொஞ்சம் மடிக்கிறதுக்கு தேவைப்படும். இதில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுன்றதுனால ஒரு 1/2 இன்ச் கூட வச்சுருக்கேன். இப்போது இதில் உயரம் சொல்லிட்டேன். அகலம் வந்து எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மேல் பார்ட்டை வெட்டியிருக்கோம்ல, இதை இப்படி வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். இதோட ஒரு 1/2 மடங்கு மட்டும் கூட எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நமக்கு துணி இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் இன்னொரு மடங்கு கூட வைக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்னொரு மடங்கு கூட வச்சா ஃப்ளீட் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வரும். நான் இது போதும்னு சொல்லிவிட்டு இந்த அளவு வச்சுருக்கேன். இப்போ இதை விட இது வந்து ஒரு 1/2 மடங்கு கூட இருக்கும். இந்த பார்ட்டை விட இது வந்து இன்னொரு 1/2 மடங்கு கூட இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். இல்லை துணி கொஞ்சம் கூட இருக்குதுன்னு சொன்னால் இதை 1 மடங்கு கூட எடுத்துக்கலாம், இதை இன்னொரு மடங்கு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி பிரித்தே எடுத்துட்றேன். பாருங்கள், இது முன்னாடி பக்கத்துக்கு, இது பின்னாடி பக்கத்துக்கு. இதுவும் அதே மாதிரி தான், இது முன் பக்கத்துக்கு, இது பின் பக்கத்துக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது இப்போ மேலே, இது இந்த சைடு மேலே. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையுமே தனித்தனியாக தைச்சி தான் சைடு ஜாயின் பண்ண போகிறோம். அதனால தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த மாதிரியே வச்சுட்டேன். இப்போ கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் மேல் பார்ட்டுக்கு லைனிங் நம்ம போட்டிருக்கோம், கீழ் பார்ட்டுக்கு லைனிங் கொடுத்தா பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். அதனால் கீழ் பார்ட்டுக்கும் லைனிங் கட் பண்ணிக்கிறேன். கீழ் பார்ட்டோட உயரம் வந்து 10 இன்ச் வச்சுருக்கேன். 10ல் இப்போ எனக்கு 10 இன்ச் உயரம் தேவையில்லை, உள்ளற லைனிங்க்கு ஒரு 9 இன்ச் இருந்தால் போதும். அதனால் நம்ம வந்து இப்போது இந்த இடத்துல எப்படி நான் அளவு எடுக்கிறது சொல்கிறேன். பாருங்கள், இப்படி துணி இருக்குதா, இதை இந்த மாதிரி மடிச்சிருக்கேன். இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே மடிப்பு. இது 4ஆக இருக்குது, 4 பார்ட்டாக இருக்குது, 4 துணியாக இருக்குது. இதில் 2, இதில் 2 இருக்குது. 4ஆக மடித்து போட்டிருக்கேன், அதாவது 4ஆக மடித்து போட்டிருக்கேன், கிராஸாக மடித்து போட்டிருக்கேன். இப்போது இதில் இந்த மேல் பார்ட்டை இந்த மாதிரி வச்சு பார்க்குறோம். வச்சோன்னா இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருந்தால் போதும். அதாவது நீங்கள் மேலே இப்படி ஏற்றி பார்த்தீங்கன்னா இங்கே பத்தாது உங்களுக்கு, அதையே கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா இது சரியாக இருக்கும். இது கிராஸில் இருக்குது இந்த துணின்றதுனால கொஞ்சம் விசிஞ்சு வரும், அதனால் நான் கொஞ்சம் மேலேயே ஏற்றி வச்சுக்கிறேன். இப்போது இப்படி வச்சு இந்த இடத்துல கோடு போட்டுக்கிறேன். இப்போது எனக்கு கீழ் உயரம் வந்து லைனிங் துணியில் 9 இன்ச் இருந்தால் போதும். அதனால் இந்த இடத்துல இப்போ மார்க் பண்ணிக்கிறேன் 9 இன்ச்சு. இப்போது இங்கேருந்து இது கீழே ஃபுல்லாக நம்ம 9 இன்ச்சு அளவு கரெக்டாக வர மாதிரி வைக்கணும். ஸோ இப்போ இந்த கார்னரில் இருந்து அளவு எடுத்துக்கலாம். இப்படி வச்சா இங்கே 17 வருது. ஸோ இந்த கார்னரில் இந்த விரலை எடுக்காமல் இன்ச் டேப்பை மட்டும் இப்படி நகர்த்தி வச்சு அந்த 17 வர்ற இடத்துட்ட மார்க் பண்ணிக்கலாம். இப்படியே அடிப்பக்கம் ஃபுல்லாக ஒரு ஆஃப் சர்க்கிளாக இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபுல் சர்க்கிள் தேவையில்லை, ஏன்னா அவ்வளோ அகலத்துக்கு நம்ம ஸ்கர்ட் தைக்கலை, அதனால் ஆஃப் சர்க்கிளே போதும். ஸோ அதனால் இப்போ கோடு போட்டுட்டு இந்த கோடை போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போது இப்படி விரிச்சோன்னா இது ஆஃப் சர்க்கிளாக இருக்கா. இப்போது மேலே ஒரு பார்ட்டு கீழே ஒரு பார்ட் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, இன்னொன்று பேக் பார்ட்டுக்கு. இப்போது ரெண்டுக்குமே லைனிங் துணியும் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தைக்கிறத பார்க்கலாம். இப்போ ஃப்ராக் எப்படி தைக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இது நான் பேக் பீஸ் எடுத்திருக்கேன். பேக் பீஸோட லைனிங் துணி இது. இப்போ இதில் ஓப்பன் வந்து கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கழுத்துக்கிட்டே இருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு ஓப்பன் இப்படி வெட்டிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எலாஸ்டிக் வச்சு தைச்சிக்கலாம். பட்டன் வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி மெலிசான எலாஸ்டிக் வந்து வைக்கிறேன். ஒரு பட்டன் போகிற அளவுக்கு இந்த ஹோல் இருந்தால் போதும். இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இதில் வச்சு தைச்சிடலாம். இப்போ நான் இதிலையே வச்சு தைச்சிட்றேன் இதை ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல வச்சுக்கலாம். இங்கே வந்து கழுத்து இப்படி தைப்போம். கழுத்து இப்படி தைச்சி இப்படியோ இந்த இடத்துல இப்படி தைப்போம். ஸோ அதனால் இந்த தையலுக்கு இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துல வைக்கலாம் எலாஸ்டிக்கை. ஜிப்பு வேணுன்றவங்க ஜிப்பு வச்சு தைச்சிக்கலாம். இல்லை ஓப்பன் வச்சு பட்டன் வைக்கிறவங்களும் பட்டன் வச்சுக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு ஓப்பன் வச்சு தைச்சோன்னா குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சுட்டு ரஃப் அடிச்சு விட்டுறேன். அப்போ தான் அது எடுத்துகிட்டு வராது, கலந்துட்டு வராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது நம்ம எலாஸ்டிக் வச்சு தைச்சதை வந்து இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் வச்சுக்கலாம். மேல் பக்கத்தில் வச்சோன்னா தைச்சி திருப்பும்போது உள்ளார போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சு இப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டு இப்போது இந்த ஆம்கோல் சைடு, இந்த கழுத்து, இந்த ஓப்பன் எல்லாம் அப்படியே தைச்சிடலாம். கழுத்தை தைச்சிட்டேன். அடுத்து ஆம்கோல் சைடு தைக்கிறேன். இது வந்து ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் தான், அதனால் நம்ம கையெல்லாம் தைச்சி திருப்பிடுவோம். இப்போ இதில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இந்த துணி வந்து நான் சுடிதார் தைச்சதில் மீதி இருந்த துணி தான். நான் ஃப்ராகுக்காக தனியாக துணி எடுக்கலை. சுடிதார் தைச்சதில் சைடில் எக்ஸ்ட்ரா ஒதுங்கும்ல, அந்த துணியை வச்சு தான் நான் இந்த ஃப்ராக் தைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் கரெக்டான அளவில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துணி எந்த மாதிரி பிட்டாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு கட் பண்ணி
தைச்சிக்கலாம். அடுத்து என்ன மாதிரி துணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான மாடலையும் நம்ம செலக்ட் பண்ணி தைச்சிக்கலாம். துணி கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு சாதாரணமாக தான் நம்ம தைக்க முடியும். இது மாதிரி கழுத்து வளைவுக்கிட்டையெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். தையலை சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் நம்ம துணியை திருப்பி விட்டு மேலே அந்த படிமான தையல் போடும்போது சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி விடுறது. துணியை எப்போவுமே கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்புறம் அளவு மாறி போயிடும். இப்போ இந்த எலாஸ்டிக் வந்து வெளிப்பக்கம் வந்துருச்சு. இந்த கார்னர்லாம் உள்ளர மடங்கி இருக்கிறத கரெக்டாக பார்த்து இப்படி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இதை மேலே இப்போ தச்சு திருப்பணும்ல, அந்த பக்கத்தில் வந்து மேலே வந்து ஒரு படிமான தையல், ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். கரெக்டாக துணி நல்ல சுருக்கம் இல்லாமல் உள்ளரை இல்லாமல் நல்லா எடுத்து விட்டு படிமான தையல் போடணும். இந்த மாதிரி சுடிதாரில் மிச்சம் இருக்கிற துணியெல்லாம் வச்சு வேறு மாதிரியான மாடலில் ஃப்ராக் தைக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலில் நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதில் ஏதாவது புரியலன்னா, டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. இப்போ தச்சு திருப்பின பக்கத்தில் மேலே படிமான தையல் போட்டாச்சு. இப்போ உள்ளர அப்படியே ஓரத்தில் ரஃப்பாக வச்சு அட்டாச் பண்ணிடுறோம். அப்படியே இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறேன். இது ரெண்டையுமே அப்படியே வச்சு தச்சு திருப்பிட்டு மேலே படிமான தையல் இதில் போட்ட மாதிரியே அப்படியே தைச்சிக்கலாம். இப்போ மேலே தைச்சாச்சு. அடுத்து கீழ் பார்ட்டு தைக்கிறதுக்கு உள்ளார இந்த லைனிங் கிளாத்து கட் பண்ணோம்ல, ஒரு 1/2 சர்க்கிளில் கட் பண்ணோம்ல, அதை வந்து நான் கீழ் ஓரத்தை மடித்து தைச்சிருக்கேன். இப்போ இந்த மேல் ஓரத்தை இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு இப்போ இந்த மேல் ஓரத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். அளவு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி திருப்பிட்டு இது மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு படிமான தையல் போடுறேன்.
இப்போ இது மேலே நம்ம இந்த பார்ட் வச்சு தைக்க போகிறோம். இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இதில் வந்து 2 பார்ட் வச்சு தைக்கிறதுக்காக கட் பண்ணியிருக்கோம்ல, ஒன்று வந்து சின்ன பீஸு, இன்னொன்று பெரிய பீஸு. இப்போ மேலே வைக்கிறது ஃபஸ்ட்டு சின்ன பீஸ் தான் வைப்போம். இப்போ இந்த 2 பீஸ்லேயுமே ஓரத்தை மடித்து தைச்சிக்கலாம். இந்த பக்கம் கீழே கரபாகமாக இருக்கிறதுனால அதை அப்படியே விட்டுறேன். இந்த சைடு ஓரம் மடித்து தைச்சிக்கலாம். இப்போ 2 பீஸ்லேயும் இந்த ஓரத்தை மடித்து தைச்சாச்சு. இப்போ இந்த லைனிங் கிளாத்தை ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு கொஞ்சம் மேலே வச்சு மேலே வைக்கிறோம் அப்படியே. இப்போ இந்த இடத்துல சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வைக்க போகிறோம். நம்ம இது துணி நிறையா விட்டுருந்தோம்னா நிறையா ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். நான் ஒரு பாதி தான் துணி விட்டேன்றதுனால அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஃப்ளீட் வச்சா சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டாக தைக்கும்போது நீங்கள் வந்து பெரிய தையலில் வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கிட்டிங்கன்னா அளவு கரெக்டாக வரலன்னா திரும்ப பிரித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது மேலே உள்ள பார்ட்டை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ கீழே உள்ள பார்ட்டை இது மேலே இதோட மேல் பக்கத்துலேயே, இப்போ இங்கே எப்படி மேல் பக்கத்துலேயே வச்சு தைச்சோமோ அதே மாதிரி இதுலேயும் மேல் பக்கத்துலேயே வச்சு தைக்கலாம். இந்த மாதிரி இப்போது கீழே இருக்கிற லைனிங் கிளாத்தை இப்படி எடுத்து விட்டுறணும், விளக்கிடணும் அந்த சைடு. அதுலேயும் சேர்த்து வச்சு தைச்சிடாமல் அதை தனியாக எடுத்துட்டு இப்போ இந்த கிளாத்து மேலே வச்சு இப்போ அதில் வச்ச மாதிரியே சின்ன சின்ன ஃப்ளீட்டாக வச்சிடலாம். இப்போ தைச்சாச்சு. இப்போ தைச்சாச்சு. இதே மாதிரியே இது பேக் பார்ட்டு, இதே மாதிரியே ஃப்ரண்ட் பார்ட்டையும் தைச்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டையும் இது மாதிரி தைச்சாச்சு. இப்போ பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டையும் இந்த மாதிரி ஒன்றா போட்டு ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இப்போது சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அளவு வைக்காமல் கூட ரஃப்பாக கூட அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அளவு வச்சு பிடிக்கலாம், கஷ்டமாக இருந்ததுன்னா. இந்த மாதிரி வச்சு நம்ம இப்போ எடுத்த அளவுப்படி பாடி சுற்றளவு வந்து 12. ஸோ இங்கே 12 வருது. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இப்படி கோடு போட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ இதுக்கு முன்னாடி இதில் வந்து பின்னாடி பக்கம் ஒரு நாட்டு கட்டுறதுக்காக இந்த இடுப்புக்கிட்ட வச்சா இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு நாட்டு கட்டும்போது கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக நல்லாயிருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு நாட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் 4 பீஸ் இருக்குது. இதில் ஒரு நாட்டுக்கு 2 பீஸ் தேவைப்படும். இது தனித்தனி பார்ட்டாக இருக்கிறதுனால ஒரு நாட்டுக்கு 2 பீஸ் வைக்கிறேன். இல்லைன்னா ஒரே பீஸை 2ஆக மடித்து தைப்போம். இது இப்போ பிட்டில் தான் தைக்கிறதுனால 2 பார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் தைச்சிக்கிறேன். இதில் இந்த மாதிரி ஒரு சைடு கொஞ்சம் குறுகலாகவும் ஒரு சைடு லைட்டாக இப்படி விரிவாகவும் வர மாதிரி கோடு போட்டு இதில் தையல் போட்டுக்கலாம். இந்த ஓரமும் தைக்கணும், இந்த ஓரமும் தைக்கணும், இந்த ஓரமும் தைக்கணும். இந்த இடத்துல லைட்டாக கிராஸாக பார்த்துருப்பீங்க. ஃப்ராக்ல எல்லாம் இந்த மாதிரி கட்டுற நாட்டு இப்படி வரும், அதனால் பார்த்துருப்பீங்க, தெரியும். இந்த மாதிரி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா ரொம்ப இல்லாமல் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்பிக்கிறேன் வெளிப்பக்கத்துக்கு. இப்போ இந்த சைடு ஓப்பன் இருக்குது. இந்த கார்னரில் ஓப்பன் இல்லாமல் தைச்சிருக்கோம்ல, அந்த சைடை இப்படி உள்ளர விட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இந்த 2 நாட்டு தைச்சாச்சு. இது 2ஐயும் இந்த பேக் சைடில் சைடு பக்கமாக வச்சு தைச்சிடலாம்.
இந்த மாதிரி லைனிங் கிளாத்தையும் மேலே உள்ள கிளாத்தையும் ஒன்றா வச்சு தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே இது மாதிரி தைச்சி விட்டிங்கன்னா நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது முன்ன பின்ன போகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். இப்போ சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த நாட் வந்து வேறு எந்த சைடும் போயிடாமல் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இடையில வந்து தையலில் வேறு எந்த இடத்துலையாவது வந்து குறுக்க வந்துடாமல். அவ்வளோதான். இப்போ இந்த ஃப்ராக் முடிஞ்சிருச்சு.